स्मारकुष्ठछायार्चक्रमेद चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கும்பிடுறேன் சுவாமி. கோடாங்கி, இந்த மலையை சுற்றி பாதுகாப்பு அரண்களாக இருக்கிற எல்லா சித்தர் பீடங்களுக்கும் போய் பூஜை பண்ணிட்டு வரேன். நான் திரும்பி வர்றதுக்கு அமாவாசை ஆயிடும். அது வரைக்கும் நான் சொன்ன ஏற்பாடுகளை செய்வாய். சரிங்க சுவாமி. பொன்னியம்மன் கோயிலில் பூஜை முடிந்து இங்கே மரகதலிங்கம் வந்த அடுத்த நாள் திருவிழா ஏற்பாடுகளை துவங்கலாம். அன்னைக்கு பொதுமக்கள் வந்தால் போதுமானது. இந்த பூஜைக்கு தொடர்புடையவர்கள் மட்டும் இருக்கட்டும். குறிப்பாக பொன்னியோடு அவளது தந்தை மட்டும் வரட்டும். அதேபோல் பொன்னிக்கு உறுதுணையாக இரத்த தொடர்பில்லாத ஒரு பெண் இருக்கட்டும். ஆனால் அவளும் கன்னிப்பெண்ணாக இருப்பது அவசியம். அப்படியே பார்த்துக்கிற சுவாமி.
வந்து சக்தியை பார்த்த பேசின, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆ, அது வேலை. வேலையா இல்ல பயமா? சொல்லு பொன்னி, உன் கூட இருக்கிறவ உன்னை தடுக்கிறாளா? சக்தி உன்னை நம்பிட்டு இருக்காரு, நானும் தான். எனக்கு எனக்கு எதுவுமே புரியல. இங்க இங்க நடக்கிறதெல்லாம் உன்னோட குழப்பத்துக்கு நீதான் காரணம் பொன்னி. யாரு எது சொன்னாலும் நம்புற, அறிவுக்கும் மனசுக்கும் நடுவுல நின்னு தவிக்கிற. அதனாலதான் இந்த குழப்பம். நாங்க பேசுறப்பவும் அத நீ நம்புற, மந்த்ரா சொல்றதையும் கேட்டு நீ நடக்கிற. எது உண்மைங்கிறதுல இன்னும் நீ தெளிவாகல பொன்னி. ஆனா நடந்த சம்பவங்களை நீ உன்னிப்பா கவனிச்சிருந்தா உனக்கே உண்மை புரிஞ்சிருக்கும். ம், அதுல முதல் விஷயம், திருமுனியோட வருகை முன்னாடி நடந்துருச்சு. அதான் பயமா இருக்கு. என் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஏன்னா அவரை பத்தி நீங்க தப்பா சொன்னீங்களா? தப்பா இல்ல, சரியாதான் சொன்னோம். அது கூடிய சீக்கிரம் உனக்கே புரிய வரும். அதுக்கப்புறமாவது என்ன நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். தீய வழி வந்த செல்வம் தீயின் வழி போகும். அது நடந்தா உனக்கும் நம்பிக்கை வரும், உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தின உண்மை புரியும். நீ எதுக்கு அங்க வந்த? என்ன விஷயம்? யோ, என்னையா இது? இந்தாங்கப்பா தண்ணி. குடுமா. ஆ, யாருப்பா அது? டவுன்காரங்க மாதிரி இருக்கு. சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்காரு? அது ஏதோ புது ஆளுங்கம்மா. காட்டு ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க போல. திரும்பி போறதுக்கு வழி கேட்குறாங்கம்மா. வழி கேட்க வந்தவங்க ஏன் இம்புட்டு நேரம் பேசணும்? என்னாச்சுப்பா? இதை பிடி. இதுல கொஞ்சம் சுக்கு போட்டு கசாயம் செஞ்சு எடுத்தாரியா? தொண்டை கரகரப்பா இருக்குமா. போம்மா. ம், சரி. பொன்னி, கொஞ்சம் இஞ்சி அதிகமாக தட்டி போட்டு கொதிக்க வச்சு பொறுமையாக எடுத்துட்டு வாமா. அவசரம் இல்லைம்மா.
போறாங்க. அண்ணே அவங்க நாளைக்கு தான் வரதா இருந்தாங்களாம். ஏதோ ரைடா அவங்க ஆபீஸ்ல. அதான் அவசரமா இதை கொடுத்துட்டு போறாங்க. சரிடா, பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. சரிண்ணே. யாராவது பாத்திர போறாங்க. அண்ணே அவங்கள இனிமே வரக்கூடாதுன்னு. அவங்கள்ட்ட சொல்லிட்டேண்ணே, அவங்க இனிமே வரமாட்டாங்க. இந்த ஒரு தடவை சரி, மட்டும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ போ உள்ள சரிண்ணே. போ. சாப்பாடி. என்னம்மா பண்ற? ஆ, அப்பா கசாயம் கேட்டாரு, வச்சிட்டு இருக்கேன். சரி சரி சரி, சீக்கிரம் வச்சு எடுத்துருவோம்மா. எப்படி பணம்? சாப்பிட்டியா நல்லா? உன்னோட இந்த நிலைமைக்கு அண்ணன் மட்டும் காரணம் இல்லை. அந்த நேரத்தில் எழுத்து பேச முடியாமல் இருந்த நானும் ஒரு காரணம். என்னை மன்னிச்சிருந்தலா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் உடம்பு முழுக்க செதிஞ்சு போனாலும் உயிரோடு இருக்கேன்ல, அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஐயா.
நீங்க கிளம்புங்க. அண்ணன் சொல்ற மாதிரி இந்த பேயா வந்து நம்ம மேல பாஞ்சிட போறான்டா. எல்லாம் அண்ணன் சொல்ற வேலையை மட்டும் செய்யுங்கடா. வேற வம்பு தும்பு போகாதீங்கடா. ரொம்ப வருஷமா எங்களுக்காக, நம்ம மக்களோட நல்லதுக்காக நீ உன்னை தியாகம் பண்ணியிருக்க. எந்த ஆபீசர் வந்தாலும் அவங்க வீட்டில் நீ வேலைக்கு போய் திருநங்க மாதிரி நடிச்சு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்க. நீ உளவு பார்த்து சொல்றத வச்சு தான் அண்ணன் தைரியமா சில முடிவுகளை எடுத்தாரு. ஆனா ஆத்திரத்துல உன் விஷயத்துல இப்படி ஒரு முடிவுக்கு வருவார்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் மனசு கேட்கல. அதனால தான் எரியிற சதையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றினேன். உயிரோடு இருக்கிறப்பவே பேயின்னு பேர் எடுக்கிறது எனக்கு மட்டும்தான் வாச்சிருக்கையா. ஆனால் இப்படி மறைஞ்சு தெரிகிறப்போ தான் நிறைய உண்மைகள் தெரியுது. சில பேர் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. நம்மளுடைய இந்த மலைக்கு எது தேவைன்னு தெரியுது. எது தேவைன்னு சொல்ற? ஒரு தலைவர் தேவை. இனத்துக்காக போராடுறங்கிற பேரில் கூட இருக்கிறவங்களை கொல்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல தலைவர் தேவையா. நல்லா என்ன சொல்ற நீ? அவன் சொல்றது சரிதான். அவசரப்படாத. என்ன அலட்சியமாவும் நினைக்காத. இங்க நான் மட்டும் இல்ல, என்னை காப்பாத்த இன்னொருத்தரும் இருக்காரு. ஏய், யார் நீ? உன்னை பார்த்தா சாதாரண பொண்ணு மாதிரி இல்ல. எதுக்காக நீ இந்த மலைக்கு வந்த? உன் கூட யார் இருக்கா? அவரு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாருக்காங்கயா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. அண்ணன் நம்பினதுனால நான் என்னோட சந்தேகத்தை வெளில காமிச்சிக்கல. எதுக்காக நீ எங்க கிட்ட வந்த? நிச்சயமா நீ எங்க எனக்கு பொண்ணே இல்ல. ஆமா, உங்களுக்காக தான் அப்படி நடிச்சேன். உங்ககிட்ட நான் வந்ததுக்கு காரணம், எனக்கு உங்களால ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. எனக்கு அந்த உதவியை நீங்க செஞ்சா பதிலுக்கு நானும் செய்வேன். எனக்கா? என்ன செய்வ? இந்த காட்டுக்கு உன்னை ராஜாவாக்குவேன். உங்க இனத்து மக்கள் எல்லாருக்கும் உன்னை தலைவராக்குவேன். நல்ல ஆசைப்படுற மாதிரி, உங்களுக்காக வேலை பார்க்குற எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி. அவங்களாம் விரும்புறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்காக உயிரை பணைய வச்சு வேலை செய்யற விசுவாசிகளை
நாமளும் கஷ்டப்படாம வச்சுக்கிட்டாதான் நம்மள தலைவர்னு சொல்லிக்க முடியும் காங்கையா. ஆனா உங்க அண்ணன் அப்படி இல்லை. தன்னோட பேரை தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக அப்பாவியா வெகுளியா இருக்கிற உங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிறாரு. நீ நீ எங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்த பாக்குற. அண்ணனுக்கு எதிரா என்ன துரோகம் செய்ய தூண்டுற. இல்ல, உன்னோட உயிரை காப்பாத்திக்க சொல்றேன். உங்க அண்ணன் வந்து உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்னை காப்பாத்திக்க சொல்றேன். என்ன சொல்ற? அந்த ஆபீசர் கிட்ட இருந்து தகவலை கொண்டு வரலன்னு இத்தனை வருஷமா விசுவாசியா இருந்த நலனை கொன்ன துணிஞ்சவர். இப்போ இவனை காப்பாத்தி வச்சிருக்கியே, இந்த உண்மை தெரிஞ்சா உன்னை சும்மாவா விடுவாரு? அவருக்கு அண்ணன் தம்பியும் சரி, அடுத்தவங்களும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவருக்கு அவர் மட்டும்தான் தேவை. அதுக்காக யாரை வேணாலும் எதுவும் செய்வார். ஏன் உன்னையும் எதுவும் செய்வார். ஐயாவை தலைவராக்குறேன்னு சொன்னது சரி, பதிலுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எனக்கு அந்த மரகத லிங்கம் வேணும்.